வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி அப்புறம் காரைக்கால் இந்த பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு வானிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அத பத்தின ஒரு முழுமையான ஆழமான அலசல் தான் இது. வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் டேட்டாவை வச்சு என்ன நடக்க போகுது, நாம எப்படி தயாரா இருக்கணும்னு தெளிவா பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? முதல்ல இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 32 நம்ப முடியலையா? ஆனா இதுதான் இப்போதைய நிலவரம். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 32 மாவட்டங்களுக்கு இப்போ மிக தீவிரமான வானிலை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது ஏதோ லேசான மழை வரப்போகுதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். இந்த ஹை அலர்ட் எதுக்காகன்னு கேக்குறீங்களா? கடுமையான புயல், சூறாவளி காற்று, அதோட சேர்ந்து மிக கனமழை, இது மூணும் சேர்ந்து தான் வரப்போகுது. நிலைமையோட தீவிரத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆனா பேனிக் ஆக வேண்டாம். இந்த சிஸ்டம் எப்படி உருவாகுது, எந்தெந்த ஊர்களை தாக்க போகுதுன்னு டேட்டாவை வச்சு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த திடீர் கனமழைக்கு என்னதான் காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு முதல் முக்கிய காரணம் காற்றழுத்த தாழ்வு பாதை. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்துல உருவான ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா, வானத்துல மேகங்களை எல்லாம் ஒன்னா இழுத்துட்டு வர்ற ஒரு பிரம்மாண்டமான ஹைவே மாதிரி இது செயல்படுது. இந்த ஹைவே குமரிக்கடல் பகுதியில் ஆரம்பிச்சு நேரா மத்திய பிரதேசம் வரைக்கும் நீண்டுகிட்டு போகுது. இந்த மாபெரும் மேகப்பாதை எந்தெந்த வழியா போகுதுன்னு கவனிச்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா, ராயலசீமா, அப்புறம் நம்ம தமிழ்நாடு, இப்படி பல மாநிலங்களை கிராஸ் பண்ணி இந்த 0.9 கிலோமீட்டர் உயரப்பாதை போகுது. இந்த வானிலை அமைப்பு எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஒரு வளிமண்டல சுழற்சி. இது குமரிக்கடலுக்கு மேல சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்துல சுழன்றுகிட்டு இருக்கு. நாம முதல்ல பார்த்த அந்த தாழ்வு பாதையும் இப்போ சொல்ற இந்த மாபெரும் சுழற்சியும் ஒன்னா சேரும்போது என்னாகும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான என்ஜின் மாதிரியாகி பலத்த காற்றையும் கனமழையையும் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வேகமா தள்ளிவிடுது. அடுத்ததா இந்த மழையோட டைம்லைன், அதாவது எந்தெந்த நாட்கள்ல மழை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மழையோட தீவிரத்தை சரியா கணிக்கணும்னா இந்த 4 முக்கிய நாட்களை நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு மே 8ஆம் தேதி, அடுத்து மே 9 மற்றும் 10, ரொம்ப முக்கியமான நாளான மே 11, அப்புறம் மே 14 வரைக்கும். இந்த சிஸ்டம் எப்படி படிப்படியா நகர போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்துருவோம். தென் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலோட பலத்த காற்றும் கனமழையும் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதாவது தெற்கு மற்றும் கடலோர பகுதிகளில் இதோட இம்பாக்ட் இன்னைக்கு முதலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இப்போ எந்தெந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில இருக்கணும்னு லிஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு பெய்ய போற கனமழையை ஜியாகிரபிக்கலா ரெண்டா பிரிக்கலாம். ஒரு பக்கம் தெற்கு மற்றும் உள் மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு மதுரை, நெல்லை, தூத்துக்குடி வரைக்கும் ஒரு பெரிய பெல்ட். இன்னொரு பக்கம் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள், குறிப்பா தஞ்சாவூர், நாகப்பட்டினம்ல இருந்து காரைக்கால் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. உங்க ஊர் இதுல இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் உஷாரா இருங்க. சரி, மே 9, 10 தேதிகளில் நிலைமை எப்படி இருக்கும்? தென் தமிழகம், வட தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை இருக்கும். ஆனால் இந்த 3 மாவட்டங்களை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிக்கணும். திருச்சி, நாமக்கல், அப்புறம் கரூர். நாம் ஏற்கனவே பார்த்த லிஸ்டோட இந்த 3 மாவட்டங்களும் இப்போ கனமழை எச்சரிக்கை பட்டியலில் சேருது. உங்க கேலண்டர்ல மே 11ஆம் தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு தான் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழையோட தீவிரம் அதோட பீக்குக்கு போக போகுது. முக்கால்வாசி இடங்கள்ல மிக தீவிரமான கனமழை விழுத்து வாங்க போகுதுன்னு வானிலை மைய டேட்டா ரொம்ப தெளிவா சொல்லுது. மே 11 அன்னைக்கு எந்தெந்த இடங்கள் சென்டர் பாயிண்டா இருக்க போகுது? ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி மாதிரியான தென் மாவட்டங்களும், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாதிரியான டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களும் இந்த அதீத கனமழையில அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இத ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். சரிப்பா, இந்த மழை எப்போதான் குறையும்? மே 14ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தோட ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை நீடிக்கும். ஆனா குறிப்பா தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் தொடர்ந்து கனமழை அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும்னு இந்த டேட்டா நமக்கு ரொம்ப கிளியரா காட்டுது. இப்போ சென்னை வானிலை எப்படி இருக்கும்? ஃபைனலா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாட்டை கவனிங்க. தென் மாவட்டங்கள்லயும் டெல்டாவிலையும் இடிமின்னலோட பயங்கர கனமழை கொட்ட போகுது. ஆனா சென்னை வாசிகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸான நியூஸ் தான். சென்னையில வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். மத்தபடி பெரிய புயல் ஆபாயம் சென்னைக்கு இப்போதைக்கு இல்ல.
லேசான மழை இருந்தாலும் சென்னையோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? குறைந்தபட்ச வெப்பநிலை 26லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்சம் 33லேருந்து 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். அதாவது அப்பப்போ மழை வந்தாலும் சென்னையில அந்த மிதமான வெப்பம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த திடீர் வானிலை மாற்றத்தை ஃபேஸ் பண்ண உங்க மாவட்டம் தயாரா இருக்கா? வானிலை மையத்தோட ரொம்ப துல்லியமான தரவுகளை நாம இப்போ பார்த்துட்டோம். ஆனா பாதுகாப்புங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. டேட்டா என்னவோ சொல்லிட்டு போகட்டும். நம்ம ஊருக்கான அலர்ட்டை நாம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விரிவான வானிலை அரசலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எப்போதுமே பாதுகாப்பா இருங்க.